டிஐஜி ஆஃபீஸுக்கு முன்னால், மட்டக்களப்பு டிஐஜி ஆஃபீஸுக்கு முன்னால் நாங்கள் வந்து 2 பேரும் உண்ணாவிரதம் இருந்து தான் அந்த நீதியை பெறணுமென்று இருந்தால் அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். நேவி படையினரால் அடித்து துன்புறுத்தப்பட்டது சம்பந்தமாகத்தான் கதைக்கிறேன். என்னென்னு சொன்னால், 5ஆம் தேதி எனது கணவர் செட்டிபாளையம் கடற்கரையில் ஈயத்தோடு வந்து கல்லடியை சேர்ந்த நேவி முகமட் அம்ஜாத் என்பவர் வந்து கைது செஞ்சார். கைது செஞ்சு இவரை 100 பேர் பார்க்கக்கூடியதக்க வகையில் முழங்காலில் வச்சு அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செஞ்சவர். அப்போ அவர் என்ன செஞ்சார், பிடிச்சிட்டு அண்டிரவு எல்லா வலை இவர் தான் செய்தது பிள்ளைண்டு ஒத்துக்கொண்டு அவர வலை அதுக்குரிய பொருட்கள் எல்லாத்தையும் இவர கையில் ஒப்படைச்சும், ஆனால் அவர் மற்ற ஊர் மக்கள் புதினம் பார்க்கணும் என்று சொல்லி இவரை அந்த 2.5 மணித்தியாலவும் முழங்காலில் வச்சு அண்டு இரவு வந்து நேவி கழுதாவளை நேவிட்ட ஒப்படைச்சி அவங்க அடுத்த நாள் கோட்ஸிக்கு பாரப்படுத்தி அண்டு ஃபுல்லாக நாங்கள் அந்த கோட்ஸிலே கிடந்து அது நாங்கள் செஞ்சது பிள்ளைதானு ஒத்துக்கொண்டு வந்துட்டோம். இவர் அடுத்த நாள் இவருக்கு உடல்நிலை சரியில்லை. இவங்க அடித்து தாக்கியதால் இவருக்கு ஏற்கனவே ஒரு சர்க்கரை வியாதி நோயாளி. அப்படி இருந்தும் அவர் காலில் விழுந்து கெஞ்சி கூட அவரை துன்புறுத்துறத இந்த நேவி அவர் விடலை. அப்படி நாங்கள் என்ன செஞ்சோம், 8ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் போய் போலீஸில் என்ட்ரியை போடுது, களுவாஞ்சுடி போலீஸில் என்ட்ரியை போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அங்கே டாக்டரே உறுதிப்படுத்திருக்கார் இவருக்கு அடிச்சிருக்காங்கன்னு ரிப்போர்ட்டில் உறுதிப்படுத்தி தந்தார். அப்போ போலீஸாக்கள் சொன்னாங்க, 10ஆம் தேதி நீங்கள் வாங்க போலீஸுக்கு அவர் எடுப்போம்னு சொல்லி நாங்கள் அப்போ போக அவரை கொண்டு வரலை. அவங்க சொன்னாங்க அவரால் வர முடியாது, நீங்கள் 14ஆம் தேதி வாங்கன்னு சொன்னாங்க. 14ஆம் தேதி போக திரும்ப சொல்கிறாங்க, அவர் இஞ்சையில் வாகரைக்கு இடமாற்றம் பெற்று போயிட்டாரு, நீங்கள் ஒரு 17ஆம் தேதி மட்டும் வாங்கன்னு திரும்ப எங்களுக்கு சொன்னாங்க. 17ஆம் தேதி போக சொல்கிறாங்க. அவர் ரெய்னிங்கில் இருக்காராம், அவரால் வர முடியாதாம். 22 திரும்ப ஒரு டேட்டை போடுறாங்க. ஆனால் எங்களுக்கு களுவாஞ்சுடி போலீஸில் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிட்டு நாங்கள் சட்டத்தை அவங்களாவது நீதியை தருவாங்கன்னு சொல்லி தான் நாங்களும் ஓடி திரிகிறோம். ஆனால் களுவாஞ்சுடி போலீஸால் எந்த ஒரு நடவடிக்கையும் அவருக்கு எடுக்க இல்லாமல் இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியா. அப்போ நாங்கள் இன்றைக்கு 18ஆம் தேதி மட்டக்களப்புக்கு நாங்கள் பிரதி போலீஸ் மாதிவரை சந்திக்கண்டு அவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுப்போம், இது சம்பந்தமாக அவராவது எங்களுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வந்த டைமில். ஆனால் அவர் அங்கே இல்லை. அவருக்கு பதிலாக அவர் சொல்கிறார் எங்கிட்ட கூப்பிட்டு, நீங்கள் செஞ்சது பிள்ளைதானே, உங்களுக்கு அவர் அடித்தது சரிதான், முழங்காலில் வச்சது பிள்ளைதான், ஆனால் அவரை நாங்கள் உள்ளுக்குள்ளே போடலாம், அவர் ஒரு நேவியாக இருக்கிறபடியே நாங்கள் அவருக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு எங்களோட முகத்தில் சொல்கிறார். அப்போ இதுக்கான நியாயத்தை நாங்கள் ஆர்கிட்ட போய் கேட்குறேன். நாங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்களை நீங்கள் நல்ல ஒரு ஆட்சி நடத்துவீங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் உங்களை போட் போட்டு ஆனால் நீங்கள் நல்லவர் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த உங்களோட ஆட்சி நல்ல ஆட்சி இங்கே ஒருவரும் கை கொள்கிறாங்களே, அவங்க பாதுகாப்பு படையினருக்கு ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க, பொதுமக்களாக எங்களுக்கு ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த சட்டத்தை நீங்கள் தான் இதை கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை நீங்கள் இன்னொரு இப்படி முழங்காலில் அடித்து தாக்கி 2.5 மணித்தியாலத்துக்கு மேலே வச்சு துன்புறுத்தினத்துக்கு அப்படி ஒரு நீதி இல்லாமல் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்களோட கையில் இருக்கும் சட்டம். அந்த சட்டத்தை யார் கையாளணுமோ அவங்க மூலம் கையாண்டு எங்களுக்கு ஒரு உரிய நடவடிக்கையை ஒரு நீதியை பெற்றுத்தாங்க. இது 8ஆம் தேதி களுவாஞ்சுடி போலீஸில் என்ட்ரி போட்ட இது மருத்துவ அறிக்கையிலே இவர் தாக்கப்பட்டதுக்காக உறுதிப்படுத்தப்பட்டது, டாக்டராலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இவர் அடித்து துன்புறுத்தி 2.5 மணித்தியாலத்துக்கு மேலே முழங்காலில் வச்சதுக்கான புகைப்படமும் இருக்கு. இருந்தும் கூட அவங்க ஏன் அந்த சட்ட நடவடிக்கையை எடுக்கிறாங்கல்ல அவருக்கு எதிராக. அப்போ நாங்கள் இப்போ என்னென்ன கடைசியாக ஒரு முடிவெடுத்திருக்கோம், நான் என் கணவரும் பிள்ளைகள மனத்தாக்கத்தை ஸ்கூலுக்கு போக கூட அந்த பிள்ளைகளே இல்லாமல் இருக்கு. அந்த கட்டத்தில் நாங்கள் 2 பேரும் டிஐஜி ஆஃபீஸுக்கு முன்னால், மட்டக்களப்பு டிஐஜி ஆஃபீஸுக்கு முன்னால் நாங்கள் 2 பேரும் உண்ணாவிரதம் இருந்து தான் அந்த நீதியை பெறணுமென்று இருந்தால் அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். இதை நீங்கள் ஜனாதிபதி அவர்களை கருத்தில் கொள்ளுங்க.